வெல்கம் டு ஹாரர் நைட் ஃபேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேக்குக்கோட மிஸ்டீரியஸ் லவ் பார்ட் 15 தான். ஓகே, ஜேகிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. பிகாஸ் அவன் பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய், யார்டா நீ? இருக்கேன் பையன் சொல்கிற? இல்லை, அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஈவன் லவ் பண்ணுறான். ஜேகிக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நீதான் அந்த டேயா? ஒத்தா உன்னதாண்ட தேடிக்கிட்டு இருந்தேன். என் பையனை விட்டுடா. அவ எனக்கானவ. அவன் அப்பா அன்னைக்கு அவளை விட்டான். அவ பாடி லிப்ஸ் ப்ரெஷர் எல்லாம் எனக்கு தான். ஆனால் நீ தான் ரொம்ப தொலை பண்ணுற. அன்னைக்கு எல்லாம் நடந்திருக்கோம், உன்னால தான் எல்லாம் கெட்டுருச்சு அப்படின்னு ஜெய்கிட்ட வந்து அவன் நிற்க பிடிக்கிறான். ஆனால் அவன் கையில் வெறும் போன் தான் இருக்கு. முடி போட்டிருக்கான், ஃபேஸும் தெரியல. ஜெய்கிக்கு இப்போதான் அள்ளு விடுது. அப்படி ஸ்வெட் ஆகுது அவனுக்கு. நீ யாரா? நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே அவன் ஹுடியே இருக்கிறான். ஜேகே கத்துறான். பிகாஸ் ரொம்ப கொடூரமாக ஒரு உருவம், ஒரு ஸ்கல் மட்டும்தான். ஐபால்ஸ்லாம் வெளியே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பாதி டிஸ்போஸ் ஆகி ஒரு மாதிரி டெத் பாடி மாதிரி இருந்தான். ஜேகே பக்கத்தில் இருக்க ராடை தூக்கி அடிக்கிறான். பட் அதை காணோம். பின்னாடி விசில் சவுண்ட். ஜேகேக்கு அல்ல இல்லை. அப்படியே ஓடுறான். வாலில் ஏற ட்ரை பண்ணுறான். வழுக்குது, ஏற முடியல. நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஜேகே அங்கே வாழ ஒரு சின்ன கிராக் இருக்கு, அதை பிடிச்சி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டான். பட் அதோட ஹேண்ட்ஸ் அந்த வாலில் தெரியுது. அதுவும் ஏற ட்ரை பண்ணுது. ஜேகே அங்கேருந்து ஓடுறான். அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல். ஜேகே வீட்டுக்கிட்ட வந்துட்டான். இப்போ ஓடி போய் வீட்டுக்குள்ள என்னப்பா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அப்பா கேட்குறாரு. ஆனால் ஜேகே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஜேகே ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காடுறான். அப்படியே தலையில் கை வச்சு யோசிக்கிறான். அப்போ நான் பார்த்தது உண்மையா? அப்போ டே டே ஒரு கோஸ்டா? பையனுக்கு இது தெரியுமா இல்லையா? எப்படி அவளை அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணுறான். இந்த டே யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பையனுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு தூங்க போகிறான். பட் தூக்கமே வரல. தலைலாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. ஜேகிக்கு ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதனால ஸ்லீப்பிங் ஃபுல்ஸாக இருக்கிறான். இப்போ தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவன் யோசிக்கல. யாரோ ஜேகே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஜேகே அதில் லிசன் பண்ண முடியுது. பட் ஐஸ் திறக்க முடியல. லைக் ஸ்லீப் பேரலைஸ் இதில் இருக்கான். ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே ஜேகேக்கு டீப் ஸ்லீப்பில் தூங்குறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகேக்கு அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. கிட்ட சொல்லலாமா? அவன் நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். டே அப்படி எவனாச்சும் இருப்பானா? கண்டிப்பாக அவனை தேடணும். எப்படி? சரி, ஓகே, நம்ம தான் தேடி ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு காலேஜ் போகாம டே அப்படின்ற பையனை தேடுற வேலையில இறங்குறான். ஃபர்ஸ்ட் ஜேகே அவன் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்குறான், யாராச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜேகேக்கு இது பண்ணுறாங்க தேட. இப்போ ஒயன் சைட் இந்த ஜேகே ஏன் இப்படி பண்ணுறான்? உண்மையா லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு புலம்பிட்டே போகிறீங்க. அப்போதான் பார்க்குறீங்க ரவுடி பொண்ணு கேங் ரீனாவோ நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, நேற்று என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்காம போறீங்க. ஆனால் அவங்கள மறைக்கிறாங்க. அப்படியே பிளேஸ்ல போய் உட்காடுறீங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஜிகே வரல. நீங்களும் நோட் பண்ணுறீங்க ஜிகே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிகே சைடு ஈவினிங் ஆயிடுச்சு. டேல ஸ்டார்ட் ஆகிற ஒரு பையன் இருக்கான்டா.
மச்சான் அவனை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. ஒரு பாய்ஸ் காலேஜ். ஜேகே பார்க்குறான், அவன் ரொம்ப அப்பாவியாக இருக்கான், முறுக்கு டப்பா மாதிரி. ஸோ அப்படியே ஜேகே அவன்கிட்ட போய் கேட்குறான், உன் பேர் டேயா? ஆமாம் ஆமாம், கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஜேகேக்கு டவுட்டு இவனா இருக்காதான்னு. அப்புறம் நிஜமாவே நீதான் டேயா? ஆமாம், என் பேர் தேஜின். தேஜினா அப்படின்னு மச்சா யோசிக்கிற. டே, அவன் பேர் டயாங்டா. மச்சா, எனக்கு தெரிஞ்ச ஒரே டே இவன் தான்டா. இவனை தேடவே ஒன்றே போயிடுச்சு. ஜேகிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி மச்சான், ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகி கிளம்பிடுறான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால அந்த டே, நான் என்னை சேவ் பண்ணியே ஆகணும். அவ என் ஆளு, யாருக்கு தரக்கூடாது. ஒருவேளை நம்ம காலேஜ், ஆனால் எப்படி அது கோஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு நம்ம காலேஜில் இருக்கான்னு பார்க்கணும், பையனை சேஃபாக இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு போகிறீங்க. அப்போ ரவுடி பொண்ணு கேங்க ஏதோ பிளான் போட்டுட்டு உங்கள் பின்னாடியே வராங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. டேய், கையை விடு ஜேகே. அமைதியாக நான் உனக்கு கால் பண்ணுறப்போவா நீ கால் அட்டன் பண்ணி பேசணும், ஓகே? முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஓ அப்படியா, சரி, உன் கிட்ட நம்ம க்ளோஸாக இருக்கிற பிக்கலை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் ஏன் இப்படி பண்ணுற, அந்த அதை காட்டிடுறத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது கால் எடுக்கணும். ஐயோ, உசுரை வாங்குறானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகோ ஸ்மைல் பண்ணிட்டே போயிடுறான். டே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃபோன் கூட இல்லை, டேக்கிட்ட எப்படி பேசுறது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி எப்பவும் போகலாம் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஈவினிங் 8 o'clock வீட்டுக்கு வரல. ஸோ அப்படியே கிளம்பி போகிறீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக போகிறீங்க. எப்போவும் டேயை மீட் பண்ணுற இடத்துக்கே போகிறீங்க. கரெக்டாக கால் வருது. ஜேகே தான். இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, எங்கே இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? உன்னை பார்க்க வரேன். ஐயோ, எதுக்கு? வீட்டுக்குலாம் வராது ஜேகே, உன்னை லவ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜேகே கால் எடுக்க சொன்னா அதனால தான் எடுத்தேன். என்னால் என்னை தொல்லை பண்ணாத ப்ளீஸ் அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஒயின் சேஃபாக தான் இருக்கான். ஓகே, அப்போ நாளைக்கு அந்த டே யாருன்னு கண்டுபிடிச்சிட்றேன். இப்போ ஒயன் சாய் எப்பா எப்படி கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஏதோ உன் மூஞ்சிக்கிட்ட க்ளோஸாக கருப்பான உருவம் நிற்கிது. பயந்து பின்னாடி போகிறீங்க. பார்த்தா அதை காணோம். ஸோ அப்படியே பின்னாடி எடுத்து எது மேலேயும் மோதுறீங்க. அப்படி ஸ்டக் ஆகி நின்றுட்டீங்க. அப்படியே மெதுவாக திரும்புறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. அது டே என்னாச்சு ஜில்லு? நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. டே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்களும் அவன் ஐஸை பார்க்குறீங்க. டே எப்படி இங்கே வந்தீங்க? ஒரு உண்மையை சொல்லிட்டா, டெய்லியும் உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே டே ஹக் பண்ணி அழுறீங்க. அல்லாத்துச்சு இல்லை, நீங்கள் டேயை பார்க்குறீங்க. இப்போ இப்போ என்னன்னு கூப்பிட்டீங்க? ஜெல்லுன்னு. நீங்கள் டேச்சஸில் லைட்டாக ஹிட் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, எனக்கு ஒரு வேணும் அப்படி சொல்கிறான். உங்களுக்கு ஷையாகுதே. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் பாய் ஆமீஸ், பாய் பாய். போதும்.